ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூனைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தெரியாத சில தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூனைகள் நம்ம வீட்டில் உள்ள செல்ல பிராணியாக வளர்க்குற நம்ம பூனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூனைகள் பற்றி ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ மாதிரி 10 சென்டிமீட்டர் உயரம் அதிகமாக குதிக்கும், அப்புறம் தாவும். அதுக்கப்புறம் பூனைகள் தங்களை தானே சுத்தம் பண்ணி கொள்ளும். தன்னுடைய நாக்கினால தான் அது தன்னோட உடம்பை சுத்தம் பண்ணி கொள்ளும். அதுக்கப்புறம் பூனைகள் அதனோட நாக்கில் பார்த்திங்கன்னா முள் போன்ற அமைப்பு உள்ளது. இது தன்னை தானே பூனைகள் சுத்தம் பண்ணி கொள்வதற்கு அதிகமாகிறது. அதுக்கப்புறம் பூனைகள் பற்றி பார்த்திங்கன்னா, பூனைகள் 100 விதமான சவுண்டுகளை எழுப்புமாங்க. அப்புறம் 100 விதமான சவுண்டுகளை எழுப்போம். அதாவது நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 விதமான சவுண்டுகளை மட்டும்தான் எழுப்ப முடியுமா. ஆனால் பூனைகள் பார்த்திங்கன்னா 100 விதமான சவுண்டுகளை வெளியே எழுப்புமாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, பூனைகள் தூங்குகிற நேரம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் தூங்குகிற நேரம் பார்த்திங்கன்னா 10 to 16 மணி நேரம் தூங்குமாங்க. பூனைகள் அதிகமாகவே தூங்குமா. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா குட்டி பூனைகள், வயதான பூனைகள் அதிகமாக தூங்குறதுக்கு நேரம் எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் பூனைகள் தூங்கிட்டு தான் இருக்குமாங்க. பூனைகள் 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூனைகள் அதிகமாக இருக்குதாங்க. 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூனைகள் முன்னோர்கள் இருக்கிறாங்களாம். முன்னோர்கள் இருந்துச்சா. இப்போ பரிணாம வளர்ச்சி அடைந்து தான் 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னவே இருந்தது, முன்னோர்கள்லாம் இருந்துச்சா. ஆனால் பரிணாம வளர்ச்சி அடைந்து தான் இப்போ உள்ள பூனையாக மாறி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாங்க. பரிணாம வளர்ச்சி அடைந்தால் இப்போ உள்ள பூனையாக மாறி இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா பூனைகள் பெண் பூனைகளை குயின்னு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண் பூனைகளை டாம்னு அழைக்கிறாங்க. அப்புறம் சின்ன குட்டி பூனைகளை கிட்டான்ஸ்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பூனைகளின் மீசைகள் சுற்றி சூழலில் உள்ள உணர்ச்சிகளை அதிகமாக புரிந்து கொள்கிற அளவுக்கு பூனைகளின் மீசைகளில் உணர்ச்சிகள் அதிகமாகவே இருக்குமா. அதாவது நம்ம பூனைகள் சுற்றி உள்ள சிறிய மாற்றத்தை கூட அதோட மீசையோட அந்த உணர்ச்சி திறன்களால் சீக்கிரமாகவே கண்டுபிடித்து கொள்ளுமாங்க பூனைங்க. அது ஒரு சிறந்த மாற்றம். இது ஒரு சுவாரஸ்யமாக இது பூனைகளுக்கு பார்த்திங்கன்னா கேட்கும் திறன் அதிகமாகவே இருக்குமாங்க. அதிர்வெண்களை சின்ன ஒலியை கூட கேட்கறதுக்கு, அதிகமான சவுண்டு கேட்குறதுக்கு அதோட காது சவுண்டு கேட்குமா. அதாவது பார்த்திங்கன்னா எலி, அப்புறம் சிறிய பூச்சி, அப்புறம் அதோட சவுண்டுகளை ஃபுல்லாக உணர்கிற அளவுக்கு அதிகமாக கேட்கும் திறன் பூனைகளுக்கு இருக்குதாங்க. அதனால தான் ஈஸியாக எலி வந்தாலும் சரி அதோட காதுகளுக்கு கரெக்டாக கேட்டுருமாங்க. அதனால் பூனைகளுக்கு கேட்கும் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேலும் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு பூனைகளுக்கு நமக்கு கைரேகையை பார்த்தா நம்மளோட இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்ல. அதே மாதிரி வாழ்க்கை வரலாறை பற்றி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க, கைரேகையை பற்றி எல்லாத்தையும். அதே மாதிரி தான் பூனைகளுக்கு பார்த்திங்கன்னா அதோட மூக்கு அமைப்பை பற்றி வச்சு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமாங்க. ஒவ்வொரு பூனைக்கும் ஒவ்வொரு மூக்கு சைஸில் வித்தியாசமாகவே இருக்குமாங்க. அதை வச்சு தான் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமாங்க. இதுதான் பூனையோட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். அடுத்து வாங்க. அண்டு பூனைகளின் வயசு பார்த்திங்கன்னா, பூனைகள் 38 49 வயசு வரைக்கும் தாங்க 40 ஆண்டுகள் தான் வாழ்வாங்க. மிக அதிகமாக வாழ்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா பூனைகளோட ஆயுஸ் கம்மி தானாங்க. ஒரு உலகிலேயே பார்த்திங்கன்னா டாம் க்ரீம் டாம்னு ஒரு
வயசான பூனை மட்டும்தாங்க அதிக வயசு வந்து வாழ்ந்திருக்கான். அதாவது 38 வருஷம் வந்து வாழ்ந்திருக்கான். அது வந்து 38 வருஷமும் 38 ஆண்டுகளும் 3 நாளும் வாழ்ந்திருக்கான். பூனைகளோட ஆயுஸ் வந்து நம்மளுக்கு கம்மி தான் தெரியும். அதுதான் வந்து உலகத்திலே அதிகமான நாள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. உலகத்திலே அதிகமாக வயதான வாழ்ந்த பூனையோட பேர் பார்த்தீங்கன்னா க்ரீம் டாபாங்க. அதுதான் 38 வருஷமும் 3 நாளும் வாழ்ந்திருக்கான். அதுதான் உலகத்தில் அதிகமாக காலம் வந்து பூனைகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரு பூனை தான். பூனைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இது வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி பூனையை பற்றி இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பூனைகள் பற்றி உங்களுக்கு தெரியாத சில தகவல்களை இது மூலமாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க நாங்கள் வந்து இந்த வீடியோவில் போட்டு விட முடியும்.